தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் காலை மகளே. கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தன்னனே தானனே. பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். பசும் தமிழ் மொழியாலே கலை விழாவில் ஆமா கலை விழாவில் கருத்துடன் பாட வந்தோம். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம இங்க பசுமையும் பாரம்பரியம்ன்ற தலைப்புல வில்லிசையில பாட வந்திருக்கோம். சரி ஆகா, முதல்ல பசுமைனா என்னன்னு சொல்லுங்கனே. ஊரெங்கும் மரம் இருக்கும் ஊர் நடுவே குளம் இருக்கும். ஊரெங்கும் மரம் இருக்கும் ஊர் நடுவே குளம் இருக்கும். உள்ளத உள்ளபடியே சொல்லுறேன் கேளு ஆமா சொல்லுறேன் கேளு தன்னனே தானனே. ஊர்ல எல்லா இடத்துலயும் பச்சை பசேல்னு மரங்கள் வளர்ந்துருக்குது. குளத்துல பூக்கள் நிறைஞ்சு பூத்து இருக்குது. சோலையில காய்கனிகள் நிறைய விளைஞ்சிருக்குது. வயலெங்கும் நெல் கரும்பு வாழை இஞ்சி மஞ்சள் மற்றும் காய்கனிகள் நிறைய விளைஞ்சிருக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததாப்பா பசுமை. ஓஹோ, பசுமைனா என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே. கிராமத்துல ஊரை எப்படி பசுமையா வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நகரத்துல வீட்டை பசுமை வீடா மாத்தலாம். என்னது பசுமை வீடா? அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கனே. மாடி தோட்டம் வைக்கணும் மழை நீரை சேமிக்கணும். மாடி தோட்டம் வைக்கணும் மழை நீரை சேமிக்கணும். மக்கும் மக்கா குப்பைகளை தக்கப்படியே ஆமா தக்கப்படியே தரம் பிரிக்க வேணுமுங்க. இப்படி பிரிக்கப்பட்ட மக்குற குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தணும். மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும். வீட்டுல மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளுமையா மாத்தலாம். மழை நீரை சேகரிச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். இதெல்லாம் இது வீடு பசுமையான நாடு பசுமையா மாறும். தந்தனத்தம் என்று சொல்லியே மனதார நன்றி சொல்வோம் மனதார நன்றி சொல்வோம்.